ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 kg மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மேரினேஷன் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர், அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நாம் இந்த ப்ராசஸ் வந்துட்டு எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் மட்டன் பிரியாணி வந்துட்டு ரொம்பவே நல்லா ஜூஸியாக வந்து இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து செய்கிறோம். இது மேரினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை 1/2 hour to 1 hour கிட்ட அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் குக்கர் வந்து வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதையும் அதில் 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதையும் அதில் நம்ம 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் பார்த்திங்கன்னா அதில் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதையும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். அது கீராமல் முழுசாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேஷனுக்கே வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வந்து எடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷம் வதங்கினதையும் பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கினதையும் பார்த்திங்கன்னா அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 3 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கொத்தமல்லி, புதினாவும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அதனோட ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா நம்ம மட்டன்லேருந்தே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம அப்படியே அதிலே குக் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம மட்டன் வந்துட்டு வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அடியில் வந்துட்டு அந்த மசாலாலாம் அடி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலாஸ்லாம் வந்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு வந்து வச்சுக்கோங்க. ஸோ சிக்கன் ஆர் மட்டன் வந்து இதில் கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு வைக்கிற தண்ணி அளவே வந்து வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கூடவே 1/2 டம்ளர் to 1 டம்ளர் வந்து சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரியாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து வந்து விட்டுக்கோங்க. அது கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அரிசி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர்ஸ் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ மூடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணி இந்த பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரைஸ் வந்துட்டு எவ்வளோ உதிரியாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நார்மலாக செஞ்சாவே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடி வந்துட்டு எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா வந்துருந்தது. நான் இன்றைக்கி இந்த பிரியாணி கூட பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடியும் முட்டை மசாலாவும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.